ஒரு வயதான பெரியவர், ஏழ்மையான தோற்றமுடையவர் ஒரு டீசென்டான ஹோட்டலுக்குள்ள சாப்பிட போறாரு. அவரை பார்த்த உடனே அந்த ஹோட்டல் மேனேஜர் முகத்தை சுளிக்கிறார். ஆனா அந்த பெரியவர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. நேரா போய் ஒரு டேபிள்ல உட்கார்ந்துறார். பணியாளர் வருகிறார். அந்த பெரியவர்கிட்ட கேட்கிறார், என்ன சாப்பிடுறீங்க? அவரு சொல்றாரு, 2 இட்லி 1 தோசை. அந்த பணியாளர் பெரியவர்கிட்ட, ரொம்ப களைப்பா இருக்கையில ஐஸ் வாட்டர் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். குடுப்பா அப்படின்னாரு அந்த பெரியவர். பணியாளரும் ஐஸ் வாட்டர் கொண்டு வந்து கொடுத்தார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த ஹோட்டல் மேனேஜர் பணியாளரை கூப்பிட்டு, அந்த ஆளை பார்த்தா பிச்சைக்காரமா இருக்கான், அந்த ஆளை ஏன் நீ விழுந்து விழுந்து கவனிக்கிற? மற்ற டேபிள போய் கவனி அப்படின்னார். பணியாளர் எதுவுமே பேசாம வந்துட்டாரு. அந்த பெரியவரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. கை கழுவ ஏந்திரிக்கிறாரு. லேசா தடுமாறுறாரு. அந்த பணியாளர் சொல்றாரு, ஐயா அப்படியே உட்காந்தீங்க, நான் ஒரு காடி தட்டும் தண்ணீரும் கொண்டு வரேன், நீங்க அதே கையை கழுவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காடி தட்டையும் தண்ணியும் கொண்டு வந்து கொடுக்கிறாரு. அவரும் கையை கழுவிடுறாரு. டிஷ்யூ பேப்பரை கொடுக்கிறாரு கையை துடைக்கிறது. அந்த பெரியவர் கேட்கிறாரு, ஏன்பா இந்த ஹோட்டலுக்கு வரவங்க எல்லாரையும் நீ இந்த மாதிரிதான் கவனிப்பியான்னு கேட்டார். அதற்கு அந்த பணியாளர் சொன்னார், ஆமாயா, சின்ன வயசுல எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அப்பா தான் என்னை கவனிச்சாரு, பார்த்து பார்த்து வளர்த்தாரு, எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. நான் அப்பவே எங்க அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா நான் பெரியவனான பிற்பாடு உனக்கு வயசாகி போயிடும், நீ எப்படியெல்லாம் என்னை கவனிச்சியோ அந்த மாதிரி எல்லாம் நான் உன்னை கவனிக்கிறேன் அப்பா அப்படின்னு சொல்லுவேன். எங்க அப்பா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார். ஆனா எனக்கு 20 வயதாகும் போது ஒரு சாலை விபத்திலே எங்க அப்பா இறந்துட்டாருங்க. இன்னைக்கு எங்க அப்பா இருந்தா உங்க வயசுதான் இருக்கும். அதனால உங்களை மாதிரி யார பார்த்தாலும் எங்க அப்பாவை கவனிக்கிற மாதிரி கவனிப்பாங்க என்றார் அந்த பணியாளர். அந்த நேரம் பார்த்து பக்கத்து டேபிளுக்காரவங்க இவரை கூப்பிடுறாங்க. பணியாளர் அங்கே சென்று அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு திரும்பி வர்றாரு. இந்த பெரியவரை காணும். பெரியவர் சாப்பிட்ட அந்த சாம்பார் கப்பு, சட்னி கப்பு எல்லாத்தையும் எடுத்து தட்டு மேல வச்சு அந்த தட்டை எடுக்கிறாரு. தட்டுக்கு கீழே ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பரை எடுத்து படிச்சு பார்க்கிறார். அது எழுதி இருக்குது, நான் தான் இந்த ஹோட்டலுடைய முதலாளி, எனக்கு இந்த மாதிரி 10 ஹோட்டல் இருக்கு, நான் ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் ஏதாவது ஒரு கெட்டப்ல போவேன், போய் அங்க கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பாப்பேன், உன்னுடைய சர்வீஸ் அருமையா இருக்கு, அதனால உன்னை என்னோட டி நகர் பிரான்ச்சுக்கு சூப்பர்வைசரா அப்பாயின்ட் பண்ணிருக்கேன், நீ அங்க வந்து என்ன பாரு என்று எழுதியிருந்தது. நண்பர்களே, அந்த பணியாளர் போன்று உங்ககிட்ட வரவங்கள்ட்ட கனிவோடு நடந்து கொள்ளுங்க. உங்களுக்கு இறைவனுடைய பிளஸிங்ஸ், ஆசீர்வாதம் ஏதோ ஒரு வகையில் என்றுமே உங்களோடு இருக்கும். நன்றி.